அதிமுகவில் 5வது நாளாக தேர்தலில் போட்டியிட விருப்ப மனுவை கட்சி நிர்வாகிகள் வழங்கினர். வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அதிமுக சார்பில் விருப்ப மனு வழங்கப்பட்டு வருகிறது. இன்று 5வது நாளாக பலர் மனுவை பெற்று பூர்த்தி செய்து கட்சி தலைமை அலுவலகத்தில் வழங்கினர். வருகின்ற 23ஆம் தேதி வரை தேர்தலில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் விருப்ப மனு வழங்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 19/12/2025 அன்று அதிமுக தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு வழங்கிய கடலூர் கிழக்கு மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் நகர கழக செயலாளர் எம்ஜிஆர் தாசன், மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் RD லெனின், கிளைக்கழக செயலாளர் ரூபி பாஸ்கர் ஆகியோர் சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனு வழங்கினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த எம்ஜிஆர் தாசன், RD லெனின் அவர்கள் கூறியதாவது: தமிழகத்தில் தற்போது நடந்து வரும் திராவிட மாடல் ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாகும். எனவே புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். தமிழகத்தின் முதலமைச்சராக புரட்சி தமிழன் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராவது உறுதி என புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ் ஓங்குக, புரட்சி தலைவி அம்மாவின் புகழ் ஓங்குக என கோஷங்கள் எழுப்பி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்வில் அம்மா பேரவையின் ஒன்றிய செயலாளர் சபா ரமேஷ், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் மணவாளன், மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் RDL வெற்றி லெனின், கிளைக்கழக செயலாளர் ஞானவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். RD லெனின், அண்ணன் பெயர் எம்ஜிஆர் தாசன், அண்ணன் சபா ரமேஷ், அண்ணன் காட்டுமன்னார்கோவில் நகர கழகத்தினுடைய செயலாளர், அம்மா பேரவை மாவட்ட இணை செயலாளர், கடலூர் கிழக்கு மாவட்டம். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட நலத்திட்டங்களை இன்றைக்கு தமிழகத்தில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய தீய சக்தி திமுகவினுடைய ஆட்சி இன்றைக்கி ரத்து பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் காவிரி படுகை காட்டுமன்னார்கோவிலிருந்து வந்திருக்கிறோம். நாங்களாம் விவசாயிகளுக்கு புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த இன்சூரன்ஸ் திட்டங்களை எல்லாம் இந்த ஆட்சி நிறுத்தி வைத்திருக்கின்றது. எனவே 2026 நடைபெறக்கூடிய சட்டமன்ற பேரவைத் தேர்தலில் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் ஏகோபித்த மக்களுடைய ஆதரவோடு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வருவார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றோம். மக்களுடைய எதிர்பார்ப்பை பொறுத்தவரை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த நலத்திட்டங்களையும் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய நலத்திட்டங்களையும் இந்த ஆட்சி இன்னைக்கு ரத்து பண்ணியிருக்கிறாங்க. கிராமப்புறத்தில் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய உழைக்கக்கூடிய மக்கள், வறியவர்கள், தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்த சமுதாய மக்கள், அனைத்து பகுதி மக்களும் இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 2026 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக எடப்பாடி அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் அரசியல், சாதி, மத, இன அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் ஒன்றுபட்டு நிற்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வர வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு ஒப்புக்காக உங்களிடத்தில் நாங்கள் சொல்லவில்லை. இந்த 5 ஆண்டு காலம் முடிய போகுது. திமுக ஆட்சியில், கருணா முக ஸ்டாலினுடைய ஆட்சியில் மக்கள் படுகின்ற அவதி என்ன இல்லை. நாட்டில் பாலியல் பலாத்காரம், பாலியல் திருட்டு, கொள்ளை, கற்பழிப்பு, 3 வயசு பிள்ளையிலேருந்து 80 வயசு பாட்டி வரலையும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிற கஞ்சா குடிக்காதவனே இல்லை. தட்டி கேட்குறவங்களும் வெட்டி போடுறான். இதற்கு காரணமாக இருக்கிறதே முக ஸ்டாலின் தான், கருணாநிதி முக ஸ்டாலின் தான். இந்த முட்டாப்பாய் ஆட்சி என்னைக்கு இந்த தமிழ்நாட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி மக்கள் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் எந்த கட்சியாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. உண்மையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டணி இல்லைன்னு ரொம்ப பேர் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எதிர்கட்சிக்காரர் சொல்றான், நாங்கள் இல்லை. 1000 கூட்டணி இருந்தாலும் கூட மக்களோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கு மக்கள் இருக்கிறார்கள். மக்களோடு சேர்ந்து பல கட்சிகளும் இருக்கிறது. 2026 இந்த தமிழகத்தில் இந்த 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்த தமிழக மக்களால் முதலமைச்சர் என்ற மணிமகுடத்தை சுட்டிக்கொண்டு தமிழக மக்கத்தை காப்பாற்றுகின்ற ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு பொதுமக்களும் எல்லோருமே இன்றைக்கு அதிமுக விரும்புகின்றார்கள். அதன்படி 2026 நல்லாட்சி நடக்கும், தமிழகம் நன்றாக இருக்கும். புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் தன்னுடைய பிள்ளையாக, தன்னுடைய தோழனாக காத்து வழிநடத்துவார். நம்மை காக்கின்ற தெய்வமாக
புரட்சி தலைவி அம்மா கொலைசாமி என்று சொன்னாலே புரட்சி தமிழரைய எடப்பாடியும் எங்களுக்கு கொலைசாமி தான். இந்த தமிழகத்தை வெற்றிகரமாக தமிழக மக்களை காப்பாற்றுவார், கவலை வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் காட்டுமன்னார் கோயில் கடலூர் மேற்கு மாவட்ட கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக இதை தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.